ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இனி வர பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன். ஆல்ரெடி நான் போட்ட பதிவில், அதாவது பங்குனி உத்தரம் அப்படிங்கும்போது இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்புகள் எல்லாமே போட்டேன். அதே மாதிரி பங்குனி உத்தர நாளில் நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதே போல் நம் மனதில் என்ன நினைக்கிறோம், எந்த மாதிரியான விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் இந்த பதிவு. இப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் சில நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்கிறதுக்கு இறைவனோட அருள் இல்லாமல் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அதுக்கு கை கொடுக்கும் விதமாக பங்குனி உத்தர விரதங்கிறது தான். சிலருக்கு திருமணம் கைகூடாமல் தள்ளி போகுது அப்படின்னா பங்குனி உத்தர நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் நிச்சயம் அவர்கள் எண்ணியது போல் ஒரு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நபரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மன உறுதி, தைரியம், தந்தை உறவு நன்றாக அமைய, தொழில் உத்தியோகம் சிறக்க, அரசு சார்ந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க சூரியன் தான் காரகராக இருப்பார். இப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு உரிய உத்தர நட்சத்திரம். சூரிய பகவான் தன்னுடைய ஒரு வருஷ பயணத்தை, அதாவது சித்திரையில் தொடங்கி பங்குனியில் தன்னுடைய பயணத்தை முடிப்பார். அப்படி நிறைவு செய்யும் கடைசி மாதமான பங்குனியும் இணைந்து வரும் உத்தரமும் சேர்ந்து தான் பங்குனி உத்தரம். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் தான் முருகனை வழிபாடு செஞ்சால் நமக்கு அரசு சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் தீரும், அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதினு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அதாவது தலைமை பொறுப்புக்கு உரிய சூரிய பகவான் தான் அதுக்கு காரகன் என்பதால் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கவும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. பங்குனி உத்தர நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினாலே நல்ல வேலையும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் நிச்சயம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல் வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை நிச்சயம் அமையும் என்று சொல்லுவாங்க. முருகனை வேண்டிக் கொண்டாலே நல்ல வேலை கிடைக்குங்கிறது ஐதீகம். மேலும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அவதாரம், அதாவது செல்வம் அப்படின்னாலே செல்வத்துக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த பங்குனி உத்தர நாளில் தான். அதாவது தன்னை காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் இருந்து மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு தன்னுடைய திருமார்பில் வீற்றிருக்கும் வரத்தை அளித்ததும் பங்குனி உத்திர திருநாளில் தான் என்கிறது, அதாவது விஷ்ணு புராணம். அதே போல் நமக்கு நல்ல செல்வ வளம் சிறக்க இந்த நாளில் மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்தால் சகல செல்வங்களும் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. பங்குனி உத்திரம்னா முருகனுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் என்னோடய முந்தைய பதிவில் அதோட சிறப்பை பற்றி சொல்லும்போது சொன்னேன். அதாவது தமிழ் மாதங்களில் 12வது மாதம், 27 நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம். அதே போல் இந்த 12ங்கிற எண் முருகனுடைய திருக்கரங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். எனவே தான் 12 கை வேலவனுக்கு உகந்த நாளாக பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் அதாவது பார்த்திங்கன்னா தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நன்னாளில், அதே மாதிரி ஸ்ரீவள்ளி குறத்தியாக அவதரித்த நாளும் இந்த நாள் தான். சரி, இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை எல்லாரோடையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் சேகரித்த, அதாவது பங்குனி உத்தரத்தன்னைக்கு விரதம் இருந்தால் என்னென்ன மகிமை கிடைக்குங்கிறத நான் சேகரித்த தகவலை வச்சு உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த பங்குனி உத்தரம் ஒரு சிறப்பாக அமைந்து எல்லாரும் இறைவனோட ஆசி பெற்று அவங்க வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணும்னு வாழ்த்தி வணங்கி பங்குனி உத்திரம் சிறப்பாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துவிட்டு பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.